அப்பா தான் லெட்டர்ஸே போஸ்ட் பண்ணுவார். நான் பாலக்கில் இருந்ததுனால அப்போ பேஜர் தானே இருந்துச்சு. ஸோ பேஜர் மெசேஜ் போடுவேன். அப்போ வீக்லி ஒன்ஸ் தான் இவர் எனக்கு கால் பண்ணுவார். அப்பா தான் லெட்டர்ஸே போஸ்ட் பண்ணுவார். அந்த லெட்டர்ஸ் எல்லாமே உங்க அப்பா போஸ்ட் பண்ணுவார். அப்பா தான் போஸ்ட் பண்ணுவார். உங்க வீட்டுல சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டு ஃபேமிலி சைட்லாம் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் யோசிச்சாங்க தான், இது ரொம்ப வருமானம்லாம் இல்லை, ஸோ எப்படி அப்படின்லாம் யோசிச்சாங்க தான், வேண்டாம் அப்படின்லாம் ஃபீல் பண்ணாங்க. நான் 2 நாள் சாப்பிடாம இருந்து உண்ணாவிரதம் இருந்து அப்படிலாம் இருந்து தான், இல்லை அவர் இருந்தால் தான் நான் ஃப்யூச்சர் எனக்கு போகும், இல்லைன்னா நான் அப்படின்ற மாதிரிலாம் நான் வீட்டில் சொல்லிட்டேன். அங்கே ஆக்சுவலாக எங்கள் அக்காவுக்கு மேரேஜ் அப்போ தான், அவரை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் மேரேஜ் ஆச்சு. ஸோ அப்போ மேரேஜ் டைமில் அவரை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவையும் கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போனேன். ரொம்ப தைரியம். அவர் வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்த உடனே அவங்க அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லாம இவ்வளவு தூரம் வரமாட்டாங்க அப்படின்றது அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆமா, சென்னையில தான் அக்கா கல்யாணம் ஆச்சு, ஐயப்பன் கோவில்ல தான் ஆச்சு. நான் வந்ததுக்கு அப்புறம் கரெக்டா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த மாதிரி நான் லவ் பண்றேன், அந்த பொண்ணை தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்களும் எதுவும் பெருசா சொல்லல, ஓகே அப்படின்னு, நல்லா இருக்கு பொண்ணு, ஆனா நீ கொஞ்சம் ஸ்டடி ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் அவரும் விட்டார். சரி ஓகே. 1997ல பார்த்தோம், 2000ல மேரேஜ் ஆச்சு. ஸோ உங்க மேரேஜுக்கு அப்புறம் அப்படிங்கும்போது நீங்க நடிக்கல இல்லையா? அதுக்கப்புறமா ஆக்சுவலா நடிக்க வேணான்னு சொல்லுது அவங்க வீட்டு சைட்ல. ஸோ நீங்க நடிச்சா கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்தது. அப்பாவும் அவங்க அம்மாவும் அவரும் வந்து வீட்டில் வந்து பேசினாங்க. அக்கா கூட தான் நான் இருந்தேன் அப்போ. என்னன்னா பாலக்காடுலேருந்து இவரை பார்க்கறதுக்காக அப்பப்போ வந்துட்டு போவேன். ஸோ அக்கா இங்கே இருந்தாங்க. ஸோ இங்கே வந்துட்டு போவேன். அப்போது பார்க்கும்போது இந்த மாதிரி வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் சீரியலுக்கு ஹீரோயினுக்காக செக் வாங்கி கையில் வச்சுருக்கேன். அப்படியா? 2000? ஆமாம், 2000ல் கையில் வச்சுருக்கேன். அவர் வேண்டான்னு சொன்னோடனே அப்படியே ட்ராப் பண்ணிட்டேன். இல்லை அவர் தான் வேணும், எனக்கு சீரியல் முக்கியங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னா எல்லாம் கம்பல் பண்ணாங்க. இல்லை உனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, இதையே வேணான்னு நினைக்கிறாருன்னு. இல்லை எனக்கு நான் சீரியல் வேணாம், எனக்கு அவர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக இருந்து திருப்பியும் 2 நாள் சாப்பிடாம இருந்து இந்த ஒரு விஷயம்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அம்மா சொல்லிட்டாங்க, சரி வேண்டாம், அவர் ரொம்ப கம்பல் பண்ண பொண்ணுடா இது அப்படின்ற மாதிரி தீபா சொல்றீங்க. சீரியல்ல ஹீரோயினா கிடைச்ச வாய்ப்பு செக் வரைக்கும் வாங்கிட்டாங்க, அதை வேணான்னு சொல்லிட்டு இப்போ நீங்க அம்மா கேரக்டர்ல இருக்கீங்க. ஆனா பாக்குறதுக்கு அம்மா மாதிரி இல்ல நேர்ல. அதே சொல்லி பண்ணணும். என்ன சீரியல் அது? அது வந்து சிந்துபாத்னு சொல்லிட்டு ராஜ் டிவி, அது ரொம்ப ஃபேமஸா போன சீரியல் இல்ல? அதுல கிடைச்சது உங்களுக்கு ஹீரோயின் சான்ஸ். வேணான்னு சொல்லிட்டீங்க நேத்ரனுக்காக. ஆமா, அவருக்காக சொன்னாரு அவர். அப்போ இல்ல அவருமே அதான் வீட்டுல சொன்னதுதானே அவர் கேட்க முடியும். வேண்டாம், நான் தான், நம்ம கல்யாணம் ஆனாலும் நான் பாத்துக்கிறேன், நீ போகணும்னு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. காதலா கதாநாயகியா அப்படிங்கும்போது காதல் தான் அப்படின்னு காதல் தான் பெருசு. அப்போ எனக்கு காதல் தான் பெருசு. கரியர் நம்மளுக்குன்னு ஒன்று அமைச்சுக்கிறதுக்கு நம்ம சூஸ் பண்ணல, சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி எங்கேயுமே ரெக்ரெட் பண்ணல. ஆக்சுவலாக வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஜாபுக்கு போனேன். பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் 2007ல் வந்து ஜாபுக்கு போனேன். அமெரிக்கன் ஐ கேர் சென்டர் கேகே நகரில் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜராக போனேன். சண்டே கூட எனக்கு ரெஸ்ட் இருக்காது. சண்டே கூட நான் தான் போய் ஷட்டர் ஓப்பன் பண்ணோம். ஆப்டிகல்ஸ்லேருந்து எல்லாமே, டாக்டர் வேலையிலேருந்து எல்லாமே பார்த்தேன் நான். பட் 2000ல மேரேஜ் ஆகி அந்த 7 years வந்து எப்படி இருந்தது அந்த பீரியட்? ஃபர்ஸ்ட் பிகினிங் ஆஃப் மேரேஜ். அது கல்யாணம் ஆன உடனே ஃபர்ஸ்ட் வெட்டிங் டேயே, கல்யாணத்துக்கு வெட்டிங் டேக்கு முந்தின நாள் என் பாப்பா பிறந்துட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் வெட்டிங் டே ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். இந்த எம்ஆர் ராதா படத்தில் வர மாதிரி 10வது மாதம் ஒரு பேரனோ பேத்தி. ஆமா, அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அது குழந்தைங்க அப்படி இப்படின்னு போயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு ஒரு ஏஜ் எல்கேஜி, அவள் எல்கேஜி போக ஆரம்பிச்சிட்டா சின்ன பொண்ணு. பெரியவ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக ஆரம்பிச்சோடனே சரி ஜாபுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணேன்.